4 மாசமும் மார்ச்ல இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும், மற்ற பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. இப்போ என்ன மாதிரியான வலியுறுத்த போறீங்க? தொடர்ந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றப்படாத எப்படி சிஐடி எதிர்கொள்ள போகுது? அதாவது 4.5 ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம்லாம் இல்லை, 4.5 ஆண்டுகளாக போராடிட்டே தான் இருக்கோம். பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி இப்போ பெரிய அளவுக்கு வந்துருக்கு. இதை விட பெரிய அளவுக்கு அரசு ஆசைப்படுமானால் பெரிய அளவுக்கு செய்வோம். என்ன மாதிரியான போராட்டம்? அதனால தொழிலாளர்கள் நிதானமாக ஒரு பிரச்சனையை அணுகணும். ஏன்னா எங்களுக்கு வேலை நிறுத்தங்க பார்த்தா ஒன்றும் சுலபம் கிடையாது, சிம்பிள் கிடையாது. அதை அரசாங்கம் அணுக வேண்டும் பண்ணுறோன்னா நாங்கள் பார்த்து இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரசு அதை ஒத்து வரலைன்னா என்ன செய்ய முடியும்? தீவிரமான போராட்டத்துக்கு தான். எங்கள் மாநாடு ஆகஸ்ட் மாதம் நடந்தது. மாநாட்டில் முடிவெடுத்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இதுக்கும் வேற எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. போராட்டத்தின் தொடர்ச்சியோடு 32 நாள் ஆச்சு. இதுக்கான தீர்வு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளியும் உயரழுத்த நோயால பாதிக்கப்பட்ட நிறைய ஓய்வு. கொஞ்சம் அமைச்சர்கிட்ட கேளுங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாவது மனசாட்சி? ஒரு நிமிடம் நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் அவங்களோட கூட்டணி இல்ல. அவங்க பேசும்போது கூட நாங்க திமுகவுக்காக ரோடா போய் வாக்குகளை சேகரித்து முதலமைச்சரா வச்சு அழகு படுத்துறாங்க. இப்ப ரோட்ல இருக்கணும்னு அவங்க பேசக்கூடிய சிஐடி தொழிற்சங்கம் அவங்க பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. நீங்க தான் போய் பேசணும். அதான் கேட்கணும். நாங்க பேசிட்டு அவங்களுக்கு இப்பவும் உண்மையும் நியாயமும் புரியாதனாலதான் போராட்டத்தை நடத்துறோம். நியாயம் புரியல. ஆமா புரியல, புரியாத. ஆமா புரியல. இது வரைக்கும் இவ்வளவு போராட்டம் நடக்கும். முதலமைச்சர் பேச வேண்டாமா? முதலமைச்சர் ஏப்பா அப்படி போராடுறீங்க, என்ன சமாச்சாரம் என்று தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? இதே அமைச்சர் 32 நாள் ஆகுது. எங்களை ஒரு தடவை அழைச்சாரு. நாங்கள் சொன்னோம் சரிங்க பார்க்குறேங்க, அதிகாரிகிட்ட பேசி முடிவெடுக்கிறேன்னு சொன்னார். முடிவெடுக்கிறேன்னு சொல்லி 15 நாள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் பேசாமல் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். கண்ணை தெரிந்தே கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தொழிலாளி நிதானமாக இருக்கிறான். அதுதான் தொழிலாளியுடைய பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை கொலைத்தனமாக அரசு நினைக்குமானால் இந்த போராட்டம் கடுமையான வடிவத்தை எடுக்கும் தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் நிதானமாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்கிறத வேறு விதமாக அவர்கள் பார்த்தால் அது அவங்க தவறு. அதே மாதிரி சக்கரை வியாதி இருக்குது, மற்றது இருக்குது நீங்கள் சொல்கிறீங்கன்னா இத்தனை இருந்தும் இந்த போராட்டத்துக்கு தொழிலாளி வர வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னா 103 டிகிரி வெயில் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் அரசுக்கு புரியணும். ஆகவே நீ அரசுகிட்ட கேட்கணும். இவ்வளவு பொறுப்பு பண்றீங்கன்னு கொஞ்சம் அரசுகிட்ட கேளுங்க என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். வேற ஒன்றும் நான் கேட்டுட்டோம். பல வடிவங்கள் இருக்கு. அதாவதுங்க இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணீங்க, அவங்க நீதிமன்றத்தை நோக்கி நீங்க வேலை நிறுத்த போடுறது கூட நாங்க தயாரா இருக்கீங்க. தீபாவளியை ஒட்டி ஒவ்வொரு முறையும் உங்களோட கோரிக்கைகள் தொடர்பாக போராட்டம் நடத்த வழக்கமா இருக்கு. ரெகுலர் கடந்த முறை கூட தீபாவளியை ஒட்டி நீங்க வேலை நிறுத்த போறதுல ஈடுபட்டும் கூட நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் மூலமாக மீண்டும் தொழிலாளர்கள் தங்கள் பணிக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு தீபாவளி முடிஞ்சோன்னா உங்களோட பேச்சுவார்த்தை நடைபெறுவாங்க. அதுக்கு போட்டுவிட்டு அடுத்த தீபாவளி வந்துச்சு. இதே தானே வழக்கமா நடந்தது. கஜினி முகமது 17 முறை படையெடுத்தவங்க தானே இன்னும் படையெடுத்து அதுக்கு 18, 19 முறை எடுப்போம். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஏற்பாட்டு அடிப்படையில், நீங்கள் இருக்கிற சட்ட அடிப்படையில், இன்னும் இருக்கிற நிலைமையில் நாங்கள் என்ன போராட்டம் நடத்தணுமோ அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் ஒன்றும் வேற தீவிரவாதிகள் ஒன்றும் கிடையாது. எங்கேயும் போய் கூட்டெல்லாம் போட முடியாது. தீர்வு வரும். தீர்வு வரலை அப்படின்னா ஆட்சிக்கே கூட தீர்வு வரும். இதெல்லாம் என்னமோ நான் முதலமைச்சர் மாதிரி என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் முதலமைச்சர், நீங்க கொஞ்சம் அமைச்சர், அரசாங்கம் அதிகாரிகளை பார்த்து கொஞ்சம் கேள்வி கேட்கணும். ஏதாவது எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்லக்கூடிய நாங்க இல்லாதவன் தலகாஞ்சவன், ஏதும் இல்லாதவன், எங்க பணத்தை இழந்துட்டு நிக்கிறவன், தெருவில் நிக்கிறவன். இன்னைக்கு எங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு பிச்சைக்கார மாதிரி எங்காவது தெருவில் நின்றுட்டு இருக்கான். என் பணம் அவங்ககிட்ட இருக்க, நான் கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் பண்ற இந்த அரசாங்கத்தை பார்த்து கொஞ்சம் கேள்வி கேளுங்க. நாங்கள் கேட்டுட்டோம், நாங்கள் சொல்லிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இல்லைனாக்கா போராட்டத்தை எந்தெந்த வழிகளில் நம்முடைய அமைதியான வழிகளில் நடத்த முடியுமோ நடத்துகிறோம். இதுலேயே எங்களுக்கு தீர்வு வரலை அப்படின்னா, அழுத்தம் பத்தாதுன்னா அழுத்தத்துக்குரிய போராட்டத்தை நடத்துவோம். எங்களுடைய வீட்டு பெண்கள் உட்பட வருவாங்க. அதே மாதிரி அதான் சொல்கிறேன், இப்போ வேலை நிறுத்தத்தையும் நோக்கியும் இந்த போராட்டம் போகும். தேர்தல் இந்த போராட்டம் எதிர்விக்குமா? தேர்தல் போக்குவரத்துடைய இது எதிர்விக்குமா? எல்லா போராட்டமும் அதே மாதிரி எல்லா கோரிக்கைகளும் அரசாங்கத்தை நடத்துபவர்களுடைய எல்லா செயல்களும் தேர்தலில் நிச்சயமாக இருக்கு. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க.
எதிரொலிக்க வேணும் கேட்டால் கண்டிப்பாக எதிரொலிக்க தான் செய்யும். அப்படி எதிரொலிக்க கூடாது என்பது அவர்களை விட எனக்கு விருப்பம் இருக்குது. அப்படி எதிரொலிச்சிடக்கூடாது, பிஜேபியோ மற்றவங்களோ மத வெறியர்களோ இதில் பலன் பெற்று விடக்கூடாதுங்கிற கவலை எங்களுக்கு இருக்குது. அது அரசுக்கு வேணும், ஆட்சிக்கு வேணும், ஆளுங்கட்சிக்கு வேணும் என்பதுதான் என்னுடைய வேணும். நாங்கள் ஏதாவது இன்னைக்கு 10 ரூபா நான் சம்பளம் வாங்குறேன், அதை 15 ஆக்கி கொடுன்னு கேட்டால் நீ கேட்கலாம். ஒன்றுமே நாங்கள் கேட்கலையே. என்கிட்ட இருந்து எடுத்ததை கொடுன்னு தானே கேட்குறோம், என்கிட்ட இருந்து பறிச்சதை கொடுன்னு தானே கேட்குறோம், என் பணத்தை கொடுன்னு தானே கேட்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கேட்கலையே உங்கள்கிட்ட. அதையும் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அது தொழிலாளி என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான்? நீங்களே போய் யார்ட்டையா கடை வாங்குறீங்க? எத்தனை பேர் உங்க கூட கடை நீங்கள் கடை வாங்கணும் விட்டு வரவங்கள 24 மாதம் விட்டு வரவங்கள? அதனால அரசு பண்ணுறதுங்கிற ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கண்டக்டர் வந்து ஒரு 50 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகி போதுன்னு வச்சுங்களேன், ஏதோ காரணம் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், செக் பண்ணி ஷார்ட்டேஜ்னு பிடிச்சாங்கன்னா உடனே டெம்பரரி மிஸ் அப்ராப்ரியேஷன், தற்காலிக கையாடல், ஆகவே சஸ்பென்ஷன் என்று சஸ்பென்ஷன் பண்ணுற நிர்வாகம் இது. என்கிட்ட 15,000 கோடி எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? கண்டக்டர்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், உன்னை எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆகவே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இப்போவும் இது நல்லபடியாக அமைதியாக முடியணுங்கிறத எங்களுடைய விருப்பம். அரசுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா நாங்கள் தீவிரப்படுத்துவோம், அரசு சந்திக்கணும்.